Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்னைக்கு ரெட் கலர் ரோஸ் ஃப்ளவரும் பிங்க் கலர் அதாவது லைட் பிங்க் கலர் ரோஸ் ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணி எப்படி நாம் ஜடவேணி வந்து ரொம்ப ஈஸியாக கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் இந்த மாதிரி ரோசஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜடவேணிக்கு இடையில வந்து நம்ம வந்து கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக பூ கட்டுற த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூவை வந்து கோக்குறதுக்காக நான் வந்து பூ தொடுக்கிற நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ திங்ஸும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக ஒரு ஜடவேணி பிரைடலாக அழகாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பெட்டல்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ரோஜா பூவை இந்த மாதிரி மேலேயும் கீழேயுமா ஆட்டும்போது, அதாவது லைட்டாக அசைக்கும்போது நமக்கு வந்து பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனியாக நம்ம கையில் வந்துடும். அதில் ஒரே சைஸில் இருக்க பெரிய பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பெட்டல்ஸை வந்து தனியாக எடுத்துருங்க. நமக்கு வந்து பெரிய பெட்டல்ஸ் தான் தேவைப்படும் ஒரே சைஸில் இருக்கிற. இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸுமே நம்ம வந்து எடுக்கணும். இன்னொருக்கா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக அசைச்சிட்டு பெட்டல்ஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. சின்ன பெட்டல்ஸ் நமக்கு வந்து தேவையில்லை, ஒரே சைஸில் இருக்க பெரிய பெட்டல்ஸ் தான் நமக்கு வந்து தேவை பூ கட்டுறதுக்கு. இதே மாதிரி நம்ம வந்து 2 கலர் பெட்டல்ஸையும் தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பூ கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து 2 கலர் பெட்டல்ஸும் இந்த மாதிரி தனித்தனியாக பெட்டல்ஸ் மட்டும் தனியாக வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே சைஸில். இனி நம்ம நீடிலில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து போட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். இனி நாம் ஒரு ஸ்டெம் எடுத்துக்கோங்க, ரோஜா பூவோட ஸ்டெம்மு. அதை இந்த மாதிரி டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஸ்டெம்மை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நீடிலில் வந்து கோத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஜா பூவோட தண்டு வந்து கோத்துக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ரோஜா பூவோட இலை கூட, அதாவது லீஃப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டுறதுக்கு. ஸ்டெம் வந்து நம்ம வந்து கோத்தாச்சு. இனி நாம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கோக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பெட்டல்ஸ் வெளியே வர மாதிரியும் அடுத்த பக்கமும் இந்த மாதிரி வெளிப்பக்கம் வர மாதிரியும் பெட்டல்ஸை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம மடித்த பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கோத்துக்கலாம். அடுத்து நாம் பிங்க் கலர் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பிங்க் கலர் பெட்டல்ஸையும் ஒரு பக்கம் வெளிப்பக்கமாக மடிச்சுட்டு இன்னொரு பக்கமும் வெளிப்பக்கமாக மடித்து சென்டரில் குளிஞ்சு வரமாக இந்த மாதிரி பெட்டல்ஸை நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இனி கரெக்டாக அந்த மடித்த பக்கம் எல்லாம் கரெக்டாக சேர்ந்து வர மாதிரி பெட்டல்ஸை இந்த மாதிரி நம்ம வந்து கோத்துக்கலாம். அடுத்து ரெட் கலர் பெட்டல்ஸ் எடுக்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக 2 சைடும் பெட்டல்ஸை மடிச்சுட்டு சென்டரில் வந்து குளிஞ்சு வர மாதிரி வச்சுட்டு பெட்டல்ஸை வந்து நம்ம வந்து கோத்துடலாம். அதுக்கப்புறம் பிங்க் கலர் பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம வந்து பெட்டல்ஸ் வச்சு கோக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பெட்டல்ஸ்னால் அதுக்கப்புறம் ரெட் கலர் பெட்டல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து டபுள் கலராக பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஜடவேணி வந்து பிரைடலாக அழகாக நம்ம வந்து கட்ட போகிறோம். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து கட்டணும். ஆனால் பெட்டல்ஸ் எல்லாம் சுற்றி வர மாதிரி ரவுண்டாக வர மாதிரி நம்ம வந்து கோக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக வரும். பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு கட்டிட்டேன். இனி நம்ம த்ரெட்டில் பெட்டல்ஸ் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. த்ரெட்டை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம் வந்து த்ரெட்டில் வந்து கோத்ததுனால நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் எதுவுமே லாஸ்ட்டில் வந்து பிஞ்சு வந்துடாது. இனி நாம் ஆர்டிஃபிஷியல் கோல்டன் ஃப்ளவர் வந்து கோத்துக்கலாம். இந்த மாதிரி கோத்துக்கோங்க. கரெக்டாக சென்டரில் மேல் பக்கமாக வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சாச்சு. இனி நாம் திரும்பவும் பெட்டல்ஸ் வந்து கோக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் பெட்டல்ஸ் வந்து கோக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிங்க் கலர் பெட்டல்ஸு, அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஃபுல்லாகவே கோத்துட்டே இருக்கலாம். இதுவும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து
பெட்டல்ஸ் வந்து கோத்துருந்தோமோ அந்த அளவுக்கு வரது வரைக்கும் நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து கோக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து கோக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக அழகாக இருக்கும் ஜடவேணி பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோத்த அளவுக்கு பெட்டல்ஸ் வந்து கோத்துட்டேன். இனி நம்ம கரெக்டாக த்ரெட்டுக்குள்ளாடி வர மாதிரி பெட்டல்ஸை இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டாச்சு. பெட்டல்ஸ் எதுவுமே கிளியாமல் கரெக்டாக த்ரெட்டுக்குள்ளாடி வர மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க த்ரெட்டை. இனி நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து கோத்துக்கலாம். பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை கோத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருக்கு நேராக வராமல் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வந்து நம்ம வந்து மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் வச்சு கட்ட போகிறோம். இனி நம்ம ஜடவேணி வந்து நமக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நாம் வந்து கட்டிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி கட்டி முடிச்சுட்டேன். மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் வர மாதிரி நம்ம வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். இனி நம்ம லாஸ்ட்டில் அடுத்து நம்ம வச்சுருந்த ஸ்டெம்மையும் கோத்துக்கலாம். கோத்தாச்சு. இனி நம்ம லாஸ்ட்டில் இருக்க பெட்டல்ஸும் நமக்கு வந்து கையில் பிஞ்சு வராமல் அழகாக இருக்கும். இனி நம்ம லாஸ்ட்டு கட்டின தண்டுக்கு மேலே நாட் போட்டுடலாம். கரெக்டாக அந்த தண்டுக்கு மேலே நாட் வந்து போட்டுருங்க. போட்டாச்சு. இனி நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ த்ரெட்டு அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து எடுத்துட்டு மீதி த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக அழகான ஜடவேணி வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கட்டியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் கலரில் ஜடவேணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். கோல்டன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்தும் நீங்கள் வந்து இடையில இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஜடவேணி பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரைடலாக அழகாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பெட்டல்ஸ் வச்சு ஜடவேணி கட்டுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் இந்த மாதிரி பெட்டல்ஸ் வச்சு ஈஸியாக ஜடவேணி கட்டி நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜடவேணி வந்து கட்டுறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.